ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான ரோட்டுக்கடை சிக்கன் சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதையெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கூடவே 5 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மிளகு காரமே போதும் அப்படிங்கிறதுக்காக நான் காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. இப்போ மோஸ்ட்டாக வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம காஞ்ச மிளகாயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகு கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுறலாம். ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதை நான் வதக்கலை, பச்சையாக தான் சேர்க்குறேன். இப்படி சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷமாவது அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா கோட்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் லெவல் ஹீட்டில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க. இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
சேர்த்துட்டு திரும்பியும் வந்து மூடி வச்சுருங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட் தான். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.